ஸோ இப்போ அதே மாதிரி ஸ்ட்ராபெரி நான் உங்களுக்கு வந்து காட்டுறதுக்காக மெனக்கிட்டு நான் ஸ்ட்ராபெரி அதே மாதிரி செஞ்சுருக்கேன். இதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஆயில் வந்து இருக்கும், ஜஸ்ட் அந்த ஃபேட் சொல்லுவோம் அதே மாதிரி. ஆனால் உருண்டை பிடிக்கிறதுக்குலாம் ஈஸியாக தான் இருந்தது. அந்த ஃபேட் ஆயில் மாதிரி இருக்குல்ல, இது கொஞ்சம் இருக்க தான் செஞ்சு. ஸோ திரும்ப என்ன செஞ்சு உங்களுக்கு காமிக்கிறதுக்காக நான் திரும்ப அதை செஞ்சு நான் அந்த மோல்டில் வந்து உங்களுக்கு ஃபில் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இதே மாதிரி தான். நான் வந்து அதில் ஆயில் இருக்கிறதுனால நமக்கு வந்து கீழே எதுவும் நம்ம ஆயில் எதுவும் அப்ளை பண்ண அவசியம் கிடையாது. மோல்டில் நம்ம டேரெக்டாகவே இதை மாதிரி சூப்பராக அதுக்குள்ளே நான் வந்து என்ன செஞ்சிடறேன், அதே சைஸில் வந்து நான் மோல்டில் வந்து அப்படியே நான் ஃபிட் பண்ணிவிட்டேன். வேறு எந்த இதுவும் செய்யலை, எக்ஸ்ட்ரா இதில் எதுவுமே நான் சேர்க்கவே இல்லை, வெறும் ஸ்ட்ராபெரி மட்டும் தான் சேர்த்துருக்கேன். இப்போ இதையும் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் ஆற வச்சு காமிக்கிறேன். இல்லை ஒன்றும் இல்லைங்க, அதையும் நான் சொல்லிக்கிறேன். கருங்க அப்படி எடுத்துக்க போகிறோம், விட்ட போகிறோம். இது என் கையில் இருக்கிறது வந்து ஒரு ஆயில், இந்த சாக்லேட்டில் இருக்கிறது ஒரு ஆயில் வந்து வெளியேறுது, அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. பாருங்க சின்ன சின்னதாக உருட்டி அந்த மாதிரி போட்டு இதில் என்ன ஷேப்போ அதுக்கு மட்டும் லேசாக அமைக்க விடுறேன், அவ்வளோதான். இப்போ ஃப்ரீசரில் 2 நிமிஷம் வச்சிங்கனாலே போதும், ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு அது செட் ஆகிடும். பார்த்தீங்கன்னா இந்த நேரம் வரைக்கும் வர்றதுக்காக இன்னும் கொஞ்சம்